ஹாய் ஆல் இன்னைக்கு வீடியோஸ்ல சிம்பிள் மெஹந்தி டிசைன் சேலஞ்சில் டிசைன் 4ஓட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து வேறு மாதிரி போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது வேறு மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேயே நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் ஹோல் டிசைனுமே வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே. இதுவுமே இந்த மாதிரி நம்ம வந்து மெஹந்தி டிசைன் வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து இதனோட ஒரிஜினல் வெர்ஷனை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒரிஜினல் டிசைனை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட்டிங்கே நான் பண்ண சின்ன மிஸ்டேக்கெல்லாம் அந்த டிசைன் ஃபைனலா எப்படி வந்துச்சு அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வி ஷேப் இருக்குல்ல, வி ஷேப்ப தலைகீழா போட்டுட்டேன். ஸோ இங்கேருந்து தான் அந்த தப்பையே நான் பண்ணேன். ஏன்னா வி ஷேப்ப தலைகீழா போடாம, வி ஷேப்ப அப்படியே போடணும். அப்பதான் அந்த மெஹந்தி டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயத்த நான் மறந்துட்டு நான் மட்டும் போட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, பரவால்ல. இப்படியும் நெறைய பேர் போடுறாங்க. ஸோ நம்மளும் அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வி ஷேப்பா தலைகீழா போட்டு ஒரு 2 லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேல ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் கரெக்ட்டா அந்த முக்கோணம் மாரி இருக்குல்ல, அந்த சென்டர்ல ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கிட்டு, சுத்தி ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு மேல நான் ஒயின்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் கீழ பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாட் வந்து வச்சுக்குவேன். அப்புறம் இந்த ஹம்புக்கு மேலேயும் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து ரைட், லெஃப்ட் 2 சைடுமே வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்டர்ல கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டுட்டேன். அண்ட் அதுக்கு கீழேயும் அதே மாதிரி மேல போட்ட அந்த விய தலைகீழா போட்டீங்கன்னா, ஒரு ஷேப் வரும்ல. ஸோ அதே மாதிரி நான் 2 லைன போட்டுக்கிட்டேன். உள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கிரிட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ள யூஸ் பண்ற கிரிட்ஸ் நீங்க வந்து ஜிக்ஸாக் யூஸ் பண்ணீங்கன்னா, பார்க்க இன்னும் அழகா இருக்கும். அண்ட் வேற உங்களுக்கு என்ன கிரிட்ஸ் பிடிக்குதோ, ஸோ அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த கிரிட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிரிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அத போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜிக்ஸாக் கிரிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லாருக்கும். ஸோ இப்படி ஜிக்ஸாக் போட்டுட்டு உள்ள வந்து பல்ஜா டாட் வச்சீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து போட்டுட்டேன். அதாவது ஸ்லாண்டிங் லைன் யூஸ் பண்ணி நான் ஒரு பேட்டர்ன வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் அந்த லைன்ஸும் மீட் பண்ற அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. ஸோ அங்க வந்து நான் டாட் வந்து பல்ஜா வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி டாட் வைக்கிற போர்ஷன்லலாம் நீங்க பல்ஜா வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா, அழகா, சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாவே வச்சு முடிச்சுடுறேன். அண்ட் நெறைய பேரு நம்மளோட டிசைன வந்து பார்க்குறீங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்குமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து அடுத்தடுத்த டிசைன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன டிசைன் கேட்டாலும் கண்டிப்பா அந்த டிசைன உங்களுக்காக வந்து நான் ட்ரை பண்ணி நான் வந்து YouTubeல வந்து போடுறேன். ஸோ நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எதையாவது மாத்தணும் அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்ப நான் அந்த கிரிட்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, அண்ட் அதுக்கு கீழ அந்த சென்டர்ல கரெக்ட்டா வந்து ஸ்ப்ரில் போட்டுட்டு, ஒரு லைன் போட்டுட்டு, ஒரு ரோ ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மேல பண்ண அதே ப்ராசஸ் தான் வந்து நான் கீழயும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 சைட்லயும் டாட் வச்சுக்கிட்டேன். ஸோ டாட் வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண ஒரு தப்பால, கீழ இந்த டிசைன் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வரல. அதாவது நான் போட்ட டிசைன் நல்லா தான் வந்திருந்துச்சு. பட் டிசைன் பார்க்கறதுக்கு நீட்டா இல்லைன்னா, நம்ம போடக்கூடிய மேல அந்த லைன் வந்து வி ஷேப்ல போட்டுருக்கணும். ஸோ நான் வந்து விய தலைகீழா போட்டதால, இந்த டிசைன் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து சொதப்பிருச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஒரு டிசைன் பார்க்குறோம், போட போறோம், டிசைன் பண்ணிட்டா அந்த டிசைன வந்து எப்படி வந்து போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே தெளிவா பார்த்துக்கணும். இல்ல அப்படின்னா என்ன மாரி தான் வந்து சொதப்பிரும். ஸோ நீங்களும் அந்த தப்ப பண்ணாதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இந்த இது போட வேணான்னு தான் நெனச்சேன். பட் நான் பண்ண மாரி நெறைய பேர் தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு சில விஷயத்தால ஹோல் டிசைனே கூட ஸ்பாயில் ஆகலாம். ஸோ இந்த மாரி தான் அது. இதுல என்ன ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வி ஷேப்ல போட்டிருந்தோம் அப்படின்னா, நான் இப்ப போட்டிருக்க இந்த கர்வா போட்டு மேல திலகம் ஷேப் போட்டிருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி வி ஷேப்பா போட்டு போடும்போது, அந்த டிசைனுக்கும் இதுக்கும் நல்லா ஆப்ட்டா சூட் ஆகும். பட் இந்த மாதிரி போடும்போது, நான் வந்து சென்டர்ல வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கேப் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு.
ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ அந்த லைன் போட்டு நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு டிசைன் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா அந்த டிசைன வந்து ஃபுல்லா பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து நெறைய டைம்ல நமக்கு வந்து நல்லா போடுறோம், கரெக்ட்டா போடுறோம் அப்படின்னு தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், அச்சச்சோ! எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண மிஸ்டேக் தான் இது. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான். வந்து நேரா போடாம தலைகீழா போட்டுட்டேன். அதனால எவ்ளோ பெரிய தப்பு இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அந்த கோபுரம் ஷேப்பையும் போட்டு முடிச்சுட்டு, தின் லைன், திக் லைன், தின் லைன் போட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் மேல வந்து ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிட்டு ஒரு ரோ ஹம்ப் போட்டுக்கிறேன். சைட்ல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு, நான் வந்து அந்த கல்ஃப் கல்ஃப் ஃப்ளார்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல வந்து இந்த ஒரே ப்ரெஷர் மெயின்டெயின் பண்ணி ஒரு பேசிக் ஃப்ளார்ல வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இங்க நான் குடுக்குறேன். என்னன்னா, ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன். மேல இந்த மாதிரி வந்து தலைகீழா போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அதாவது பிக் ஹம்ப் இருக்குல்ல, அத வந்து 3 ஹம்பா வந்து போட்டுட்டு, நீங்க உள்ள வந்து திக் பண்ணீங்கன்னா, இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஃப்ளாரோட ஷேப்பு. ஸோ இதே மாதிரி நான் 2 சைட்லயும் போட்டுக்கிறேன். அதாவது எப்படி போடுறேன்னா, ஸ்விரில் போட்டுட்டு, சுத்தி ஹம்ப் போடுறேன். அப்புறம் அந்த 3 ஃப்ளார் போட்டுக்கிறேன். அப்புறம் திரும்ப ஒரு ஸ்விரில் போட்டுட்டு, சுத்தி ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். இத ஃபாலோ பண்ணி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஸோ 2 சைடுமே நான் இதே மாதிரியே போட்டுக்கிறேன். இப்ப எங்கெல்லாம் வந்து நான் ஹம்ப் வந்து போட்டிருக்கனோ, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நான் டாட் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் கரெக்ட்டா சென்டர்ல வந்து நான் அந்த வைன்ஸ் போட்டுக்கிறேன். நீங்க வைன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டியர் ட்ராப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி போட்டா நல்லாருக்கும்னு தோணுதோ, நீங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைனோட ஆக்சுவல் வெர்ஷன் வந்து நான் கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் போடுறேன். ஸோ அந்த டிசைன தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அது சொதப்பிட்டதால எனக்கு ஃபுல் டிசைனுமே வந்து கீழ வந்து சொதப்பிருச்சு. ஃபுல்லா சொதப்பல. கீழ வந்து அந்த கோபுரம் ஷேப் போட்டிருக்கேன்ல, ஸோ அங்க மட்டும் தான் அந்த மாதிரி ஆகிருச்சு. மத்தது எல்லாமே அதுல இருக்க மாரி தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன். இப்ப வந்து நான் அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் வைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். வைன்ஸ் வச்சு 3 லீஃப் போடுவாங்கல்ல, அந்த மாரி போட்டுட்டு, மேல வந்து நான் வந்து பெரிய டாட்டு, அப்புறம் அத விட சின்ன டாட்டு, சின்ன டாட் வச்சுக்கிறேன். இப்போ ஃபிங்கர்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஈஸி தான். நம்ம என்ன பண்ணமோ அதே தான் வந்து நான் போட்டிருக்கேன். கரெக்ட்டா கீழ வந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு, ஒரு ரோ ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு லென்த்தா வைன்ஸ் வந்து போட்டுட்டு, சைட்ல வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான். இத ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து எல்லா ஃபிங்கர்ஸுமே போடப் போறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் எனக்கு இதுல போட்ட ஃபிங்கர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அண்ட் பார்க்கறதுக்குமே அழகா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அந்த கோபுரம் ஷேப் தான் வந்து உள்ள வந்து கொஞ்சம் ரொம்ப எம்ப்டி ஸ்பேஸ் இருக்க மாரி கொஞ்சம் குறுகுன மாதிரி ஆகிருச்சு. ஸோ மெஹந்தி டிசைன்ல இந்த மாதிரி நெறைய தப்புலாம் வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்ட்டா அந்த மெஹந்தி டிசைன எப்படி போடணும்? எங்க எப்படி போட்டுருக்காங்க? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம்னா, கண்டிப்பா இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த தப்ப நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதனோட ஆக்சுவல் வெர்ஷன் நான் வந்து கண்டிப்பா வந்து போடுறேன். ஸோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும், இன்ஸ்டா பேஜையும் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து எந்த டிசைன் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நெறைய பேர் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து பிரைட்டா இருந்தா தான் நெறைய வியூஸ் வரும், ரீச் ஆக முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. பட் என்கிட்ட அந்த மாரி எதுவுமே இல்ல. என்கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள வச்சு நான் வீடியோ போடுறேன். உண்மையா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னலாம் வந்து நான் பண்ற மிஸ்டேக்ஸு அண்ட் எனக்கு என்னலாம் நடந்துச்சோ அண்ட் எனக்கு என்ன கிளையண்ட் வராங்க, அவங்களுக்கு நான் என்ன மாரி டிசைன்ஸ் போடுறேன், அவங்க என்கிட்ட எப்படி பேசுனாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நடந்த விஷயங்கள நான் அப்படியே தான் வந்து YouTubeல சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட பிரம்மாண்டமான லைட் செட்டிங்கோ, இல்ல வந்து பயங்கரமான கேமரா குவாலிட்டி ஃபோனோ அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டிங் டேபிள் வச்சிருக்கேன் அவ்வளோதான். அப்புறம் ஒரு ட்ரைபாட் இருக்கு. ஸோ இத யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து என்ன ஆப்ல வந்து வீடியோ எடிட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். அண்ட் நான் எப்படி வீடியோ செட்டிங்ஸ் வந்து எடுப்பேன், வீடியோ எடுக்கிறதுக்காக எப்படி வந்து ஷூட் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதையுமே தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ வந்து போடுறேன். அண்ட் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும்,
நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு 100 கமெண்ட் மேலாவது வந்தா தான் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஒரு 100 லைக்ஸு இல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைபராவது வந்தா தான் எனக்குமே வந்து, அப்பா நம்ம போடுற வீடியோஸ் நெறைய பேர் பார்க்குறாங்க, புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு நெறையா வந்து கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அப்பதான் வந்து நான் நெறைய வீடியோஸ் வந்து போடுவேன். இந்த டிசைனோட ஃபைனல் அவுட்கம் இப்படிதான் வந்திருந்துச்சு. இதே மாதிரி நெறைய மெஹந்தி டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணி, உங்களோட சப்போர்ட்ட எனக்கு தந்துகிட்டே இருங்க. இந்த டிசைன் புடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னொரு புது டிசைனோட வரேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்